நினைச்ச நேரத்துல வருவாடி இந்த காளி. இந்த ஊமைய பேச வச்சவளும் நான் தான். தீமைக்கெல்லாம் காரணமானவன தீர்த்து கட்ட போறவளும் நான் தான். மன்னர் வந்திருக்கிறார். பாரம்மா பா. வேதனை, அவமானம், வெட்கம். ஆமா, இது ஏன் டைலாக்ல? டைலாக் ரிப்பீட் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். கரெக்ட். அழகு ராணி, அதிரூப சுந்தரி, ஆடவர் மயங்கும் அற்புத மேனி கொண்ட இந்த அரசிளம் குமரிக்கு சுடுகாட்டில் எரியும் கொள்ளியிலிருந்து சூடு தாங்காமல் எழுத்தோடு வந்த பிணம் போல் இருக்கும் இவனா எனக்கு மணமகன். என் கடைக்கண் பார்வைப்பட்டால் படைபலம் கொண்ட மன்னர் கூட்டம் அத்தனையும் நாடு மறந்து நகரம் மறந்து என் பின்னால் வர தயாராக இருக்கும் பொழுது என்னை நாடி வந்த பேடியே, நீ இந்த போல என்னை நாடி வந்த பேடியே, இந்த பூலோகத்தில் மட்டுமல்ல ஏழை கட்டம் வரும் வர நீ காத்திருந்துதான் ஆகணும். நான் கால பைரவி, அதன்மத்தை அழிக்க எனக்கே கால அவகாசமா? தாயே, இது கலியுகம். நீ மனித அவதாரம் எடுத்து அந்த அதர்மத்தை அழிக்கணுங்கிறது தான் நியதி. சர்வசக்தி படைத்த பன்னாரியான நீ மனித ரூபம் எடுத்து போறதால மனிதர்களுக்கு ஏற்படுற சோதனையும் வேதனையும் உனக்கும் ஏற்படும். இதுவரைக்கும் நீ மனிதர்களை சோதிச்ச, இப்ப மனிதர்கள் உன்னை சோதிக்கிற கலிகாலம் நடக்க போகுது. அதையெல்லாம் நீ பொறுத்து அந்த தீய சக்தியை அழிச்சு தர்மத்தை நிலநாட்டினா இந்த உலகமெல்லாம் சுபிட்சமா இருக்கும். அம்மா, நீ இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த பன்னாரி கோயிலுக்கு வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கணும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம். ஆத்தா, இன்னைக்கு வருமானம் 1000 ரூபாய். நெல்லு. என்ன ஆத்தா, உனக்கு எது பணம்? மாங்காய் வித்தேன். மாங்காய் எது? திருடுன. என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே திருடுனேன்னு சொல்லுவேன். ஏன் திருடுனேன்னு கேளாத்தா. அந்த மாங்கட்ட தலையர்கானே மாத்தாண்ட உன் கோயில் மாந்தோப்ப குத்தகை எடுத்திருக்கான். 1 வருஷம் கூட குத்தகை பணம் கொடுக்கல. அதான் அவனுக்கு வச்ச வேட்டு. மாங்காய திருடுன, வித்த, பணத்தை கொண்டு. நீ நல்லதுக்கே திருடினாலும் அது தப்புதான். அதுக்கான தண்டனைய நீ அனுபவிச்சே தீரணும். என்ன தண்டனை சொல்லு? திருடின கைய வெட்டிக்கணுமா? வெட்டிக்கிற. இன்னைக்கு பூரா நீ என் முகத்தை பார்க்க கூடாது. அதான் உனக்கு தண்டனை. அதான் கைய வெட்டிக்கன்னு சொல்வேன்னு பார்த்தா இதயத்தையே 2ஆ புழக்கிறியே. ஏன் ஆத்தா, நான் தூங்கும் போது கூட கனவுல ஓ முகத்தை தானே பார்த்துட்டு இருக்கேன். இதுல ஒரு நாள் பூரா உன்னை பார்க்க வேண்டாம்னு சொன்னா எப்படி? நான் பிடிவாதக்காரின்னு தெரியும்ல. நான் சொன்னா சொன்னதுதான். இப்போ உன் முகத்தை பார்க்க கூட. ராமனுக்கு முடிசூட்டு விழா. இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் தண்டனையா? சொல், மனதில் இருப்பதை சொல். இந்த முடிசூட்டு விழாதான் உங்கள் துன்பத்தின் துவக்க விழா. என்ன உளறுகிறார்? எனக்கு எப்போதும் உங்கள் நன்மை மட்டும்தான் முக்கியம். இங்கே உங்களையும் பரதனையும் விட்டால் எனக்கென்று வேறு யார் இருக்கிறார்கள்? அரண்மனையில் உங்களுக்கு எதிராக பெரும் சதி நடக்கிறது. சதியா? என்ன சொல்கிறாய்? ராமன் அரியணையில் ஏறியதுமே கோசலையும் சுமித்ரையும் உங்களை பழி தீர்க்காமல் விட மாட்டார்கள். மன்னருக்கு உங்கள் மீதுள்ள தனிப்பட்ட ஆசையை கண்டு அவர்களுக்கு பொறாமை. இல்லை இல்லை, என் ராமனா. நீங்கள் யாருடைய மனைவியோ அவர் எனக்கும் கணவர். இருக்கட்டும். ஆனால் எனக்கு தெரிந்த வரையிலும் மனைவி இருக்கும் போது கணவன் இன்னொரு பெண்ணை கூட்டி வந்தால் அவளை காதல் கிழத்தி என்று கூறுவார்கள்.